உயிர் போனாலும் பரவாயில்லை, தனக்கு கூட்டம் வரணும், தனக்கு ஓட்டு இருப்பதாக உறுதிப்படுத்தணும். இந்த கூட்டங்கள் எல்லாம் ஒரு இடத்துல குவிக்கப்படணும். இந்த இடத்துல அனுமதியே வேண்டாம், கூட்டம் ரத்து. விஜய் செய்யலை. ஏன்? மரணத்தை பற்றி அவர்களுக்கு கவனம் இல்லை. அவருக்கு புகழின் உச்சியில் இருக்கணும். தாவேகா காவியாக மாறிவிட்டது. வரக்கூடிய நாட்களில் காவி சங்கியாக மாறி, சங்கி காவியாக மாறி இந்த கூட்டம் மிக விரைவில் அதிமுக ஜோதியில் ஐக்கியமாகும். இப்படி குற்ற உணர்ச்சி என்பது மரபிலே வரக்கூடியது. மனிதாபிமானம் என்பது மரபணுவிலே வரக்கூடியது. இந்த மரபணு விஜயுடைய மரபணு இல்லை. அவர் பழைய விரவு கடை முனுசாமி பாண்டிச்சேரியில் ஒரு 1500 ஓட்டு வாங்கி ஜெயித்தவர். தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாதவரை இந்த தமிழ்நாடு தலையில் வைத்து கொண்டாடுகிறது. இது இவருடைய அறியாமை. அதுதான் சார் கேட்குறோம். இந்த கூட்டத்திலலாம் இவர் ஏன் ஒரு கட்டுப்பாடு விதிக்க முடியல, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகளை இவரால் சொல்ல முடியலன்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா குழந்தைகளை கூப்பிட்டு வரும்போது இப்போ ஒரு குழந்தைக்கு ஓட்டுரிமையே கிடையாது. அவங்க எல்லாமே விஜயை பார்க்கின்ற ஆர்வத்தில் தான் வராங்க. ஏன் இவர் தனியாக கூட நடத்திக்கலாமே? நான் அரசியல் மாநாடு இல்லாமல், அரசியல் சார்ந்த விஷயம் இல்லாமல் சும்மா நான் பொதுமக்களை சந்திக்க வரேன், ஒரு மாநாடு நடத்துகிறேன், அப்போ எல்லோரும் பாருங்கள் சொல்லிட்டு கூட போய்க்கலாமே ஒவ்வொரு மாவட்டங்களிலும். இந்த மாதிரி அரசியல் கூட்டத்தில் ஒரு குழந்தைக்கு என்ன சார் வேலை? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு அரசியல் பேரணியில் ஒரு குழந்தைக்கு என்ன வேலை? ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு என்ன வேலை? நீங்கள் சொல்லுங்கள். அவன் விஜயை பார்க்கின்ற ஆர்வத்தில் தான் நான் வர்றான். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும்போது விஜய் ஏன் அவர் தெளிவுபடுத்த மாட்டேன்றாரு அப்படின்னு தான் நம்ம கேள்வியாக இருக்குது. இல்லை, அவர் தெளிவுபடுத்த தேவையில்லை. உயிர் போனாலும் பரவாயில்லை, தனக்கு கூட்டம் வரணும், தனக்கு ஓட்டு இருப்பதாக உறுதிப்படுத்தணும். இந்த கூட்டங்கள் எல்லாம் ஒரு இடத்துல குவிக்கப்படணும். இந்த வாக்காளர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய வாக்காளர்கள் என்று வெளி உலகத்துக்கு தெரியணும், ஊடகத்துக்கு தெரியணும், அச்சு ஊடகம், காட்சி ஊடகத்துக்கு தெரியணும். இதற்காக உயிரிழப்பை பற்றி கவலையே இல்லை அவருக்கு. அவருக்கு கூட்டத்தை காமிக்கணும். லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற மக்கள் தலைவன். இந்த விருப்பத்துக்காகத்தான் அவர் செயற்கையாக மக்கள் நலனை பார்க்காமல் கூட்டத்தை கூட்டுகிற ஒரு போலி தலைவனாக விரும்பியதனுடைய விளைவு தான் 41 உயிர் இழப்பு ஏற்பட்டது. இல்லை சார், இப்போ அந்த வாகனம் தெரியும் உங்களுக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஆயுத பூஜையெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, கொண்டாடிருக்காங்க அவருடைய அந்த பிரச்சார வாகனத்துக்கு. ஸோ இவங்க தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு சோகமாக கூட பேசலை. அதாவது ஒரு மனசில் ஒரு வலியோட வேதனையோட கூட இவங்க பேசலை. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு 41 உயிர் போனதுக்கு உண்டான ஒரு அறிகுறி கூட இல்லாத மாதிரி இருக்காங்களே. ஏதோ அடுத்த மாநாட்டுக்கு ரெடி ஆகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இவங்களுடைய மனநிலைகள்லாம்? இல்லை, அவங்க இயல்பாக தான் இருக்காங்க. அவர்கள் இந்த மரணத்தை பற்றி அவர்களுக்கு அக்கறையே இல்லை. மரணம் என்பது அவர்களுக்கு சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதை அவர்களே திட்டமிட்டு தவிர்த்திருக்க முடியும், தவிர்க்கலை. இந்த இடத்துல அனுமதியே வேண்டாம், கூட்டம் ரத்து. விஜய் செய்யலை. ஏன்? மரணத்தை பற்றி அவர்களுக்கு கவனம் இல்லை. அவருக்கு புகழின் உச்சியில் இருக்கணும், மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நீந்தி வரணும். இதுதான். இது மக்களுக்கு அறிவில்லை. அறிவில்லாத காரணத்தினால் அவர்களை வைத்து வாக்கு பெட்டிக்குள் வாக்கு சேகரிப்பதற்கான ஒரு யுக்தி தான் இந்த கூட்டம் சேர்க்கிற செயற்கையாக இன்னும் பல ஆயிரம் பேர் அந்த வேலுச்சாமிபுரம் நிரம்பி வழிய வேண்டும் என்பது விஜய், புஷி ஆனந்த் மூத்த நிர்வாகிகளுடைய ஆசை. இதன் அடிப்படையிலாவது வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். திமுகவுக்கும் இவர்களை பார்த்தால் அச்சம், இவர்களுக்கு திமுக மீது அச்சம். அதனால் அமித்ஷாவிடம் தஞ்சம். இப்போ தாவேகா காவியாக மாறிவிட்டது. வரக்கூடிய நாட்களில் காவி சங்கியாக மாறி, சங்கி காவியாக மாறி இந்த கூட்டம் மிக விரைவில் அதிமுக ஜோதியில் ஐக்கியமாகும். இதுதான் வருகிற ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் விஜய் அதிமுக ஜோதி, பிஜேபி ஜோதியில் கலப்பதற்கான சூழல் இயற்கையாகவே உருவாகிவிட்டது. இதிலிருந்து விஜய் தப்பவே முடியாது.
இல்லை சார், இப்போவே வந்து பேனர்லாம் அடிச்சிட்டாங்க. எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் இருக்கிற மாதிரி பேனர்லாம் அடித்து, சமீபத்தில் கூட எடப்பாடி அவர்கள் நடத்திய பேரணியில் கூட விஜய் கட்சி கொடியெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்க்கும்போது என்னென்னா, இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இத்தனை உயிர்களை பலி கொடுத்து இவ்வளோ பேர் நடந்து ஏன் பண்ணணும்? அதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே ஆதரவு தெரிவிச்சிடலாமே அப்படின்னு தானே சார் சொல்கிறாங்க எல்லாருமே. இல்லை, அப்படி டைரெக்டாக ஆதரவு தெரிவித்தா எம்எல்ஏ சீட் கிடைக்காது, எம்பி சீட் கிடைக்காது, பெட்டிகள் கிடைக்காது, காந்திகள் கிடைக்க மாட்டாங்க. இதுதான் வழி. அதை அவர் சரியாக செய்கிறார். இதை மக்கள் புரிந்து கொள்ளாமல் விட்டது விஜயுடைய தப்பில்லை, மக்களுடைய தப்பு. சார், இவ்வளோ விஷயங்கள் நடந்தோம் மீண்டும் வந்து 2 வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறா, அப்புறம் திரும்பவும் நம்மளுடைய பயணம் தொடரும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கூட நீங்கள் பேசியிருந்தாரு, நீங்கள் பார்த்தீங்க. இனிமேல் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு போகிற இடங்களில் மக்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனை எதிர்பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க மக்கள்? இனி விஜய் பார்ப்பது இதே போல் கூட்டம் கூடும், இதே போல் ரோடு ஷோ நடக்கும், இதே போல் பிரச்சார வாகனம் வரும், இதே போல் நீங்கள் வேலுச்சாமிபுரம் கூட்டம் கூடும், காவல்துறை இதில் தலையிடும், இன்னும் பல வேலுச்சாமிபுரங்கள், உயிரிழப்பு இல்லாத வேலுச்சாமிபுரங்கள் பல இடங்களில் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போது நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த செயலுக்கு எந்த நடிகருமே வந்து இவருக்கு ஆதரவாக தெரிவிக்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல நடிகர்கள் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நடிகை வந்து இவரை கைது பண்ணணும்னே வந்து சொல்லியிருக்காங்க. சினிமாக்குள்ளேயே ஒற்றுமைகள் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை சார்? சினிமாவில் ஒற்றுமைன்னா 41 பேர் இறப்பது தான் சினிமாவில் ஒற்றுமை. 41 உயிர் இறந்ததுக்கு விஜயை கண்டித்தது தான் சரியான பார்வை. சார், பொதுவாக வந்து அரசியல் கட்சிகள் நடிகர்கள் ஆரம்பிக்கும் போது சமம காலத்தில் வந்த நடிகர்களாகட்டும் பிற நடிகர்களாகட்டும் யாருமே வந்து அரசியல் கட்சின்னு வரும்போது அந்த நடிகருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே, என்ன காரணம்? இதுக்கு பின்புலத்தில் வந்து 2 மிகப்பெரிய கட்சிகள் இருக்கிறதுனால பயப்படுறாங்களா மற்ற நடிகர்கள் எல்லாம்? இல்லை, புதிதாக அதிகாரத்துக்கு வராத யாரையும் திரைப்படத்துறை கொண்டாடாது, ஆளுங்கட்சியை பகைத்து கொள்ளாது. ஆளுங்கட்சியை பகைத்து கொள்ளக்கூடிய முதுகெலும்புள்ள நடிகர்களே இல்லாமல் போய்விட்டார்கள். ஆளுங்கட்சி எதை சொல்லுகிறதோ அதுதான் அரசியல், ஆளுங்கட்சி எதை சொல்லுகிறதோ அதுதான் திரைப்படத்துறை. இது காலங்காலமாக இருக்கிறதா. கருணாநிதி இருந்தால் கருணாநிதிக்கு ஆதரவு, எம்ஜிஆர் இருந்தால் ஜெயலலிதா இருந்தால் அவருக்கு ஆதரவு. இதுதான் முதுகெலும்பு இல்லாத திரைப்படத்துறை. சார், அடுத்த கட்ட நடவடிக்கை விஜய் அவர்கள் மாநாடு போனார்னா இன்னும் பல நிபந்தனைகளோடு தான் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், இது உண்மையா? இல்லைங்க, இந்த நிபந்தனையெல்லாம் காலங்காலமாக இருக்குது. புதிதாக நிபந்தனைலாம் வகுக்க மனிதர்களுக்கான நிபந்தனை வகுக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு. இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. புதிதாக எந்த சட்டமும் கொள்கையும் கோட்பாடுகளும் வகுக்க வேண்டிய தேவையே இல்லை. சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டங்கள் வகுக்கப்பட்டு ஆங்கிலேய காலத்திலேயே அது உருவாக்கப்பட்டது. புதிதாக ஒரு கூட்டம் நடத்துவதற்கான சட்ட வரைமுறைகளை இந்திய குற்றவியல் சட்டமோ இந்திய அரசியல் சட்டமோ தேர்தல் ஆணைய சட்டமோ ஏறக்குறைய ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டு விட்டது. புதிதாக உருவாக்கப்பட வேண்டாம். அதை சரியாக செய்தாலே போதும். விஜயுடைய அந்த கூட்டத்தில் விஜய் A1ஆக 307 கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தாலே அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரு பெரிய எச்சரிக்கையாக அமைந்திருக்கும். திமுக அதை செய்ய தவறிவிட்டார். சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ அடுத்தது ஒரு வேலை பேரணி நடத்தி அதில் வந்து விஜய் அவர்கள் ஏறி நின்று பேசினார்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, அவர் சாதாரணமாக எடுத்துக்குவார். பெரிய அச்சமோ மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியோ இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இப்படி குற்ற உணர்ச்சி என்பது மரபிலே வரக்கூடியது. மனிதாபிமானம் என்பது மரபணுவிலே வரக்கூடியது. இந்த மரபணு, விஜயுடைய மரபணு கூட்டம் சேர்க்க வேண்டும், அந்த கூட்டத்தில் தான் ஒரு தலைவனாக தெரிய வேண்டும், கூட்டம் அடர்த்தியாக தெரிய வேண்டும், கூட்டத்தில் கும்பலாக மக்கள் தெரிய வேண்டும். மக்களுடைய நெரிசலை பற்றி ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் இது போன்ற உயிரிழப்பு நடந்திருக்காது. திரைப்படத்துறையைச் சேர்ந்த இந்த சினிமா ஹரிதார பூச்சிக்கார அத்தனை பேரும் தங்களுடைய லாபம்,
தங்களுடைய கார்ப்பரேட் கோடிகள், இதிலே வளர்ந்தவர்களுக்கு அடித்தட்டு மக்களுடைய உணர்ச்சிகளோ அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கைகளோ 1% கூட அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன், இப்படி பல பேர், அவர்களுக்கு ஒரு நாள் கூட அடித்தட்டு மக்களுடைய, உழைக்கிற மக்களுடைய, வண்டி இழுக்கிற விவசாய கூலி மக்களுடைய உணர்ச்சிகளே தெரியாது. 40 பைசாவுக்கு விற்ற டிக்கெட்டு இன்றைக்கி 400 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு மூட்டை நெல் இன்றைக்கி 1000 ரூபா. ஆனால் ஒரு திரைப்பட நுழைவுச்சீட்டு நீங்கள் 1000 ரூபாய்க்கு விற்கிது. இந்த விவசாயி ஒரு மூட்டை நெல்லை விளைவிப்பதற்கு அவன் எத்தனை மாதங்கள் சேற்றிலே நடக்கணும், அந்த குடும்பம் எத்தனை அந்த நெல் மணியை கண்டுபிடிப்பதற்கு வயலில் சேற்றில் எத்தனை மாதங்கள், 6 மாத காலம் குறைந்தபட்சம். ஆனால் ஒரு படம் வந்துன்னா ஒரு டிக்கெட்டு 400 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ அவனுக்கு சேற்றிலே விவசாயம் செய்த விவசாயியை பற்றி தெரிவதற்கே வாய்ப்பில்லை. சில படங்கள்லாம் ரஜினி வந்து முதல் நாளில் 1500 ரூபா, 2000 ரூபா. விவசாயிகளை பற்றி, உழுபவனை பற்றி இவர்களுக்கு அக்கறையோ கவலையோ இருந்தால் அந்த விவசாயி உழைப்பவனையும் அடித்தட்டு மக்களையும் ஆட்டா ஓட்டுகிற கைவண்டி இழுக்கிற இவர்களை பற்றி இவர்கள் சிந்தித்திருந்தால் இந்த திரைப்பட நுழைவுச்சீட்டு 1000 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் விற்காது. இதுதான் இவர்களை நாம் அளவீடு செய்யக்கூடிய அளவீடு. சார், புஷி ஆனந்த் வந்து தொடர்ந்து தலைமறைவாக இருக்கார்ன்ற செய்தி இருக்குது. ஒரு உண்மையிலேயே ஒரு கட்சி பொதுச்செயலாளர்னா என்னவோ தேச குற்றம் செய்த தீவிரவாதிகள் மாதிரி தலைமறைவாக இருக்கார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் பழைய விரவுக்கடை முனுசாமி பாண்டிச்சேரியில் ஒரு 1500 ஓட்டு வாங்கி ஜெயித்தவர். தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாதவரை இந்த தமிழ்நாடு தலையில் வைத்து கொண்டாடுகிறது. இது இவருடைய அறியாமை. சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.